ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எங்கள் வீட்டில் சண்டே மார்னிங் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக ரவா உப்புமா தாங்க ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துலேயே எல்லா ஹஸ்பண்டுங்களும் வெறுக்கக்கூடிய ஒரே டிஷ்ஷாக இந்த ரெசிபியை தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு உப்புமா பிடிக்குமா பிடிக்காதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிக்காதனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரவா உப்புமா பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அண்டு கேரட்டை கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ கட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு ஸோ நம்ம எடுத்து வச்ச சேமியாவையும் கொஞ்சமாக போட்டாச்சுங்க. ஸோ போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கலரியாச்சு. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவையும் எடுத்து போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலருங்க. ஸோ ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். ஸோ ஃபைனலி சேமியா ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்கும்போது அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ இதை எடுத்துகிட்டு போயிடேன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ உங்கள் வீட்டில் எப்படி சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.